உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை. ஏதோ ஒரு காரியத்தில் அற்புதம் நடந்தால் தான் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற முடியும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், பிரயாசப்பட்டு பார்த்துட்டேன், வழியில் மாறுவதற்கு. ஒரு அற்புதம் நடந்தால் தான் முடியும். இல்லாட்டா 35 வருஷமாக குடிகாரனாக இருக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி மாறும்? இயேசு அற்புதம் செய்தார். ஒரே ஒரு நாள், ஒரே ஒரு தொடுதல், 35 வருஷ பாவ பழக்கம் மாறி ஒரு புது மனுஷனாய் ஆண்டவர் மாற்றிவிட்டார். இயேசு அந்த அற்புதத்தை செய்தார் என்பதாய் நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கி அதே மாதிரி ஒரு அற்புதம் உங்களுக்கு தேவையாக இருக்கிறது. இல்லை, இது மாதிரி மருத்துவம் என்னை கைவிட்டு விட்டது, எல்லாமே முடிந்து போனது, ஒரு அற்புதம் நடந்தால் தான் முடியும். அந்த அற்புதத்தை செய்யத்தான் இயேசு இந்த நாளில் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, ஏசாயா 51 அதிகாரம் 12வது வசனம். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். வானத்தையும் பூமியை உண்டாக்கின ஆண்டவர் சொல்கிறார், என் மகனே, நான் உனக்கு ஆறுதல் செய்கிற தேவன். என் மகளே, நான் உனக்கு ஆறுதல் செய்கிற தேவன். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஆறுதல் தேவையாக இருக்கிறது. உங்களுடைய இருதயம் காயப்பட்ட நிலைமையில், உங்களுடைய இருதயத்தில் ஒரு வேதனை சுமந்து கொண்டு, யார் எனக்கு ஆறுதல் சொல்லுவார்கள்? இந்த வேதனையை யார் விளங்கி கொள்ளுவார்கள்? என் துக்கத்தை யார் புரிந்து கொள்ளுவார்கள்? யாரிடத்தில் இந்த வேதனையை சொல்ல முடியும்? மனிதர்கள் இதை தவறாய் புரிந்து கொண்டால், நான் சொல்லுகிறதை என் குடும்பத்தார் தவறாக விளங்கி கொண்டால், என்னை ஆறுதல் படுத்துவதற்கு பதிலாக மேலும் மேலும் காயப்படுத்தி விடுவார்களே. நான் இந்த பாரத்தை யாரிடத்தில் சொல்லி இந்த வேதனைக்காக யாரிடத்தில் கண்ணீர் வடிக்க முடியும்? என்னை தனிமையில் நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். வெளியே சொல்ல முடியாத பாரத்தை உள்ளத்தில் சுமந்து கொண்டு இருதயத்திற்குள்ளே நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். யாராவது ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்களா? இந்த ஏக்கத்தோடு காத்திருக்கலாம். உங்களை சிருஷ்டித்த தேவன், உங்களை உண்டாக்கின ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உனக்கு ஆறுதல் செய்கிற தேவன். உன்னுடைய உள்ளத்துக்கு ஒரு ஆறுதல் தேவை. உன்னுடைய இருதயம் காயப்பட்டு இருக்கிறது. உன்னுடைய மனதில் ஒரு துக்கம் அழுத்தி கொண்டு இருக்கிறது. உன்னை மற்றவருடைய வார்த்தையினால் உண்டான காயங்கள் உன்னுடைய இருதயத்தை ரணமாக்கி இருக்கிறது. ஏன் வாழ வேண்டும் என்ற மன வெறுத்த ஒரு சூழ்நிலை, என்ன செய்வதென்று ஒரு கலக்கம். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நான் உனக்கு ஆறுதல் செய்கிற தேவன். மகனே, நீ பயப்படாதே, நீ கலங்காதே. இந்த ஆண்டவர் இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆண்டவருக்கு அநேக பெயர்கள் உண்டு. அதில் ஒரு பெயர், அவர் ஆறுதலின் தேவன் என்பது. 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 3 வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது, அவர் சகலவிதமான ஆறுதலின் தேவன் என்று அவரை குறித்து சொல்லப்படுகிறார். சகலவிதமான ஆறுதலின் தேவன். எந்த காயம் உங்களுடைய உள்ளத்தில் இருந்தாலும், எந்த பிரச்சனை உங்களை பாதித்திருந்தாலும், சகலவிதமான பிரச்சனைகள், சகலவிதமான போராட்டங்கள், சகலவிதமான காயங்களையும் மாற்றக்கூடிய ஆறுதலின் தேவன். ஆனால் தான் சகலவிதமான ஆறுதலின் தேவன் என்பதாக அவரை குறித்து சொல்லப்படுகிறார். காட் ஆஃப் ஆல் கம்ஃபர்ட். அவர் நம்மை ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்துகிற ஒரு தேவன். அவரால் உங்களுடைய காயங்களை மாற்ற முடியும். அவரால் உங்களுடைய உள்ளத்தில் ஒரு ஆறுதலை கொடுக்க முடியும். ஆறுதலே இல்லாமல் நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? சகலவிதமான ஆறுதலின் தேவன். ஏசாயா 61 அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது, துயரப்பட்ட அனைவருக்கும் அவர் ஆறுதல் செய்கிற தேவனா? யார் யார் துயரப்பட்டு கலங்குகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அவர் ஆறுதல் செய்கிற ஒரு தேவன். என்றால் நம்முடைய உள்ளத்தில் காயங்கள் வருவதற்கு பல காரணம் இருக்கிறது. ஒருவேளை பாவத்தின் நிமித்தம் உடைய இருதயம் காயப்பட்டு ஆறுதலுக்காக ஏங்கி கொண்டிருக்கலாம். வியாதி நிமித்தம் உடைய உள்ளம் பாதிக்கப்பட்டு கலங்கி ஒரு ஆறுதலான வார்த்தைக்காக நீங்கள் ஏங்கி கொண்டிருக்கலாம். மனிதருடைய வார்த்தையினால் உண்டான காயங்களினால் பாதிக்கப்பட்டு ஒரு ஆறுதலுக்காக நீங்கள் ஏங்கி கொண்டிருக்கலாம். அல்லது உங்களுடைய தேவைகள் நிமித்தம், உடைய நிந்தைகள், அவமானத்தின் நிமித்தம் உண்டான பாதிப்பினால் ஒரு ஆறுதலுக்காக ஏங்கி கொண்டிருக்கலாம். துயரப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் அவர். துயரத்தில் இருக்கிறீங்களா? உங்களுக்கு ஆறுதல் செய்வதற்கு தான் ஆண்டவர் இயேசு இப்பொழுது இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். 2 கொரிந்தியர் 7 அதிகாரம் 9 வசனத்தில் வேதத்தில் சொல்லப்படுகிறது, அவர் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். வாழ்க்கையில் சிறுமைப்பட்டு போனீங்களா?
நல்ல வாழ்ந்திருந்தோங்க, இப்போ சிறுமைப்பட்டு போய் விட்டோம். நல்ல வசதியாக இருந்தோம், எல்லாவற்றையும் இழந்து விட்டோம். மதிப்பு மரியாதையோடு இருந்தோம், இன்றைக்கு எல்லாரும் அற்பமாய் பேசக்கூடிய நிலைமையில் சிறுமைப்பட்டு போய் விட்டோம் என்று மனம் கலங்கி நிற்கிறீங்களா? சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டு நீங்கள் சூழ்ந்திருக்கிற மக்கள் மத்தியிலே சிறுமைப்பட்டு கலங்கி நின்று கொண்டிருக்கிறீங்களா? உங்களுக்கு ஆறுதல் செய்யும்படிக்கு இயேசு அற்புதம் செய்ய உங்களோடு இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறார். அவர் எப்படி நமக்கு ஆறுதல் செய்வாராம்? ஏசாயா 66:13 நீங்கள் வாசிக்கும்போது, ஒரு தாய் தேற்றுவதைப் போல அவர் தேற்றுவாராம். ஒரு தாய் தன் குழந்தையை தேற்றுவதைப் போல நான் உங்களை தேற்றுவேன், ஆறுதல் படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு சிறு குழந்தை அழுகிறது என்று வைத்து கொள்ளுங்க, யார் போய் பேசினாலும் அந்த குழந்தை ஆறுதல் அடையாது, அழுகையை நிறுத்தாது. அந்த தாயினுடைய முகத்தை பார்க்கணும். அந்த தாய் அந்த குழந்தையை அள்ளி எடுத்து மடியிலே வைத்து அணைத்து கொள்ளும்போது அந்த குழந்தை ஆறுதல் அடையும். என் தாய் என்று அந்த தாயினுடைய அந்த ஸ்பரிசத்தில் ஒரு ஆறுதலை இந்த குழந்தை பெற்றுக்கொண்டு அமைதியாகிவிடும். அதே மாதிரி தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு தாய் தேற்றுவதைப் போல நான் உன்னை தேற்றுவேன். ஒரு தாய் தன் குழந்தை ஆறுதல் படுத்துவதைப் போல உன்னை அணைத்து கொண்டு நான் உன்னை ஆறுதல் படுத்துவேன் என்று இயேசு சொல்லுகிறார். அவருடைய அன்பு அப்படிப்பட்ட ஒரு அன்பு, தாயிலும் மேலான ஒரு அன்பு இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு. ஒரு பக்கம் அவர் தாயை போல நம்ம ஆறுதல் படுத்துவார், இன்னொரு பக்கம் தகப்பனை போல நம்மை பலப்படுத்துவார், இன்னொரு பக்கம் ஒரு சிநேகிதனை போல நமக்கு துணை நின்று தைரியப்படுத்தி கொண்டே இருப்பார். இயேசு கிறிஸ்து அற்புதமான ஒரு ஆண்டவர். அவருடைய ஆறுதலின் கரம் இன்றைக்கு உங்களுக்காக நீட்டப்பட்டிருக்கிறது. என் கரத்திற்குள்ளே வந்துவிடு மகளே, என் கரத்திற்குள்ளே வந்துவிடு, நான் உனக்கு ஆறுதல் செய்கிற தேவன். ஒரு தாய் தன்னுடைய ஒரு வேளை வளர்ந்த வயது வாலிப மகள் வாலிப மகனாயிருந்தாலும் அந்த தாய் தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டு ஆறுதல் படுத்தி கண்ணீரை துடைப்பார்கள். ஆண்டு சொல்லுகிறார், என் மார்பிலே நீ வந்துவிடு, நான் உன்னை அணைத்து கொண்டு ஆறுதல் செய்கிற தேவன் என் ஆண்டவர் இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். அவர் அற்புதமாக நம்மை ஆறுதல் படுத்துகிற தேவன். வேத புஸ்தகத்தில் அவரால் ஆறுதல் பெற்ற அநேகரை குறித்து நீங்கள் வாசிக்க முடியும். வேதத்தில் நடந்த சம்பவங்களை பார்க்கும்போது அநேகரை அவர் ஆறுதல் படுத்தி தேற்றின சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு பக்தன் சொல்லுகிறார், தம்முடைய ஜனத்திற்கு அவர் ஆறுதல் செய்தார், அவரால் ஆறுதலை பெற்றவர்கள் எழுதியிருக்கிறாங்க. ஏசாயா 49:13, ஏசாயா 52:9 பாருங்கள், அவர் தம் ஜனங்களுக்கு ஆறுதல் செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க, இயேசு எனக்கு ஆறுதல் செய்தார் என்ற மகிழ்ச்சியோடு சொல்ல போகிறீங்க. ஒரு பக்தன் வேத புஸ்தகத்தில் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்த பவுல் என்ற ஒரு பக்தன் இயேசுவுக்காக அவர் பட்ட பாடுகள் கொஞ்சம் அல்ல. ஊழிய பாதையில் நெருக்கப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார், கொலை செய்வதற்கான சூழ்நிலைகள் வந்தது, உயிருக்காக போராடின சூழ்நிலைகள் வந்தது, எத்தனையோ பாடுகள், நெருக்கங்கள், தனித்து விடப்பட்ட நிலைமைகள் வந்தது. அவர் சொல்லுகிறார், எல்லா துயரத்திலும் அவரே எனக்கு ஆறுதலாக இருந்தார் என்பதாக. 2 கொரிந்தியர் 1:4 அவர் சொல்லுகிறார், எனக்கு ஏற்பட்ட எல்லா உபத்திரவத்திலும் அவரே எனக்கு ஆறுதல், இயேசுவே எனக்கு ஆறுதலாக இருந்தார் என்பதாய் அவர் மகிழ்ச்சியோடு சொல்லி இருக்கிறதை வாசிக்க முடியும். அதே 2 கொரிந்தியர் 1:5 என்னிடத்தில் பாடுகள் பெருகுகிறதை போல இயேசுவினாலே ஆறுதலும் பெருகுகிறது. பாடுகள் பெருக 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 அவருடைய ஆறுதல் பெருகுகிறது. என்னை இன்னும் ஆறுதல் படுத்தி தேற்றி என்னை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார் என்று தன் அனுபவத்தை சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 7:6 சொல்லும் பொழுது, அவர் எங்களுக்கு ஆறுதல் செய்தார், எனக்கு ஆறுதல் செய்தார், என் துக்கத்தை மாற்றி என் உள்ளத்தை ஆறுதல் அடைய செய்தார். இன்றைக்கு நீங்கள் ஆறுதல் அடைய போறீங்க. இன்றைக்கு காயப்பட்டவங்களுடைய உள்ளத்தை ஆறுதல் படுத்தி மகிழ பண்ண போகிறார். இன்றைக்கு உங்களை வேதனைப்படுத்தி துக்கப்படுத்தி உங்களை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிற, காயப்படுத்தி கொண்டிருக்கிற வேதனைகளை மாற்றி ஒரு ஆறுதலினால் உங்களுடைய உள்ளத்தை அவர் நிரப்ப போகிறார். அதற்குத்தான் இயேசு உங்களோடு பேசுகிறார், நானே உனக்கு ஆறுதல் செய்கிற தேவன் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசு இந்த உலகத்தில் உலாவின நாட்களில் அநேகருக்கு ஒரு ஆறுதல் சொன்னார். காயப்பட்ட உள்ளம், உடைந்த உள்ளத்தோடு அவரை தேடி வந்த, அவர் சந்தித்த அநேக மக்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி அவருடைய காயங்களை கட்டினார்.
அப்படிப்பட்ட ஒரு 3 சம்பவங்களை நாம் இன்றைக்கு வேத புஸ்தகத்திலிருந்து உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க போகிறோம். இது உங்களை குறித்த ஒரு விஷயம், மகனே உன்னை குறித்த ஒரு விஷயம், மகளே உன்னை குறித்த ஒரு விஷயம். நீங்கள் காயப்பட்டு வேதனையோட கண்ணீரோடு வெளியே சொல்ல முடியாத பிரச்சனையோடு உள்ளத்தில் தவித்து கொண்டிருக்கிறீங்க. உங்களோடு தான் ஆண்டவர் பேசுகிறார், உங்களை குறித்து தான் ஆண்டவர் பேசுகிறார். நீங்கள் கவனமாக இந்த வார்த்தைக்கு செவி கொடுத்தால் இது என்னை குறித்த விஷயம், இது என்னை பற்றின காரியம் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள். ஒரு 3 சம்பவங்களை மாத்திரம் வசனத்திலிருந்து தியானிக்கலாம். முதலாவது, வேத புஸ்தகத்தில் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை நான் வேதத்திலிருந்து உங்களுக்காய் வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். அப்பொழுது இயேசு படகில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். அங்கே படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இயேசுவினிடத்தில் ஒரு திமிர்வாதக்காரன், நடக்க முடியாத ஒரு மனிதனை படுக்கையில் கொண்டு வந்து அவர் முன்பாக வைக்கிறார்கள். இயேசு இவனை நடக்க சொல்லுவார், இவனை குணமாக்கி விடுவார், எத்தனையோ பேருக்கு அற்புதம் செய்த இயேசு இவனை சுகமாக்குவார் என்று அவனை கொண்டு வந்த மக்கள் இயேசுவை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு அந்த மனிதனை ஊடுருவி பார்க்கிறார். அந்த மனிதன் இயேசுவை பார்க்கிறான். அவன் செயலற்ற கைகள் கால்களோட முடக்கப்பட்ட நிலைமையிலே படுத்திருக்கிறான். அவனுடைய வாழ்க்கை படுக்கையிலே தான். அவனால் எழும்ப முடியாது, நடக்க முடியாது, கைகளை பயன்படுத்த முடியாது, எல்லாம் முடக்கப்பட்டு விட்டது. அந்த பொருளாதார வியாதியினால், திமிர்வாதத்தினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறான். இப்போ இயேசு அவனை ஊடுருவி பார்க்கிறார். எல்லாரும் என்ன எதிர்பார்க்குறாங்க? இயேசு அவனை நடக்க செய்ய போகிறார், எழும்பி நடன்னு சொல்ல போகிறார் என்று பார்க்கிறாங்க. ஆனால் இயேசு அவனை கூர்ந்து கவனித்து விட்டு சொல்லுகிறார், மகனே திடன்கொள், நீ பயப்படாத. ஃபியர் நாட் மை சன், டோன்ட் பி அஃப்ரைட், நீ பயப்படாத, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுகிறார். எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க, என்ன இயேசு இந்த வார்த்தை சொல்லுகிறார். அதன் பிறகுதான் அவனை எழும்பி நடக்க சொல்லி பூரணமாய் சுகமாக்கி விட்டான். ஆனால் முதலாவது அவனை பார்த்து இயேசு என்ன சொல்லுகிறார்? மகனை திடன்கொள், சன் பி ஆஃப் குட் சியர், பயப்படாதே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். ஏன் அந்த வார்த்தை ஆண்டவர் சொல்ல வேண்டும்? மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அந்த மனிதனுக்குள்ள ஒரு காயம் இருந்தது, அந்த மனிதனுக்குள்ள ஒரு வேதனை இருந்தது, அந்த மனிதனுக்குள்ள ஒரு பயம் இருந்தது. அவனுடைய பாவத்தின் நிமித்தமாகத்தான் இந்த வியாதி வந்திருக்கிறது என்பது அவனுக்கு தெரியும். அவன் தன்னுடைய பாவத்தினாலே பாதிக்கப்பட்டு சமாதானத்தை இழந்து, நிம்மதியை இழந்து, ஆரோக்கியத்தை இழந்து இன்னைக்கு படுக்கையிலே முடக்கப்பட்டு கிடப்பது அவனுக்கு தெரியும். இயேசு ஆண்டவர், இயேசு தீர்க்கதரிசி, இயேசு மனுஷனுடைய இருதயத்தை அறிந்தவர், வாழ்க்கையின் ரகசியத்தை அறிந்தவர். அவரிடத்தில் என்னை கொண்டு வந்திருக்கிறாங்களே, என் வாழ்க்கை முழுதும் அவருக்கு தெரியுமே, நான் செய்த பாவம் அவருக்கு தெரியுமே, இவன் பாவியான மனிதன், இவனை கொண்டு போங்கள் என்று சொல்லிவிடுவாரோ? இவன் பாவத்தினால் இந்த வேதனையில் இருக்கிறான், இதை அனுபவிக்கட்டும் என்று என்னை புறம்பே தள்ளி விடுவாரோ? அவனுக்குள்ள ஒரு பயம். இந்த பாவத்தை எப்படி வெளியே சொல்லுவது? என் அக்கிரமத்திலே வாழ்ந்து என் பாவத்தை நிமித்தம் நான் அழிவை தேடிக்கொண்டேன், வியாதியை தேடிக்கொண்டேன் என்று எப்படி சொல்லுவது? அவனுடைய இருதயத்திற்குள் ஒரு பயமும் வேதனையும் இருந்து கொண்டே இருக்கிறது. பாவத்தை குறித்த உணர்வு இருக்கிறது, அதே சமயத்தில் இயேசுவை குறித்த பயம். இவர் என்னை மன்னிப்பாரோ, புறமே தள்ளி விடுவாரோ, என் பாவத்தின் நிமித்தம் போ என்று என்னை புறம்பாக்கி விடுவாரோ என்கிற ஒரு பயம். இயேசுவனை பார்த்து சொல்லுகிறார், மகனே திடன்கொள், பயப்படாத, டோன்ட் பி அஃப்ரைட், நான் உன்னை புறம்பே தள்ள மாட்டேன், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அதுதான் அவனை பாதித்து கொண்ட மிகப்பெரிய விஷயம். அவனுடைய சரீரத்தில் உள்ள வியாதியை காட்டிலும் அவன் அதிகமாய் பாதித்தது அவனுடைய உள்ளத்திலே காணப்பட்ட பாவத்தினால் உண்டான பாரம். ஒருவேளை சரீரத்தில் வியாதி வந்தால் 4 டாக்டரிடத்தில் போகலாம், ஆஸ்பத்திரிக்கு போகலாம், வைத்தியம் செய்து கொள்ளலாம். இருதயம் கரைப்பட்டு பாவத்தினாலே சமாதானத்தை இழந்து, நிம்மதியை இழந்து, வேதனையில் தவிக்கிற அந்த ஆத்மாவை யார் குணமாக்க முடியும்? இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்தில்
செய்த பாவம் சமாதானத்தை கெடுத்து மனசாட்சியை வாதித்து கொண்டிருக்கிறது. பாவத்தினால தான் எனக்கு இந்த வியாதி, என் பாவத்தினால தான் என் குடும்பத்தில் பிரச்சனை, என் பாவத்தினால தான் நிம்மதி போச்சு, என் பாவத்தினால தான் இதெல்லாம் நடக்கிறது எனக்கு தெரிகிறது. ஆனால் யார் என்னை மன்னிக்க முடியும்? யார் எனக்கு விடுதலை கொடுக்க முடியும்? யார் என்னை ஏற்றுக்கொள்ள முடியும்? யார் எனக்கு ஒரு பெரு வாழ்க்கை கொடுக்க முடியும்? உடைய உள்ளத்தில் அந்த வேதனை எழும்பிக் கொண்டு இருக்கிறதல்லவா? இயேசு உடைய இருதயத்தை பார்க்கிறார். மகனை திடன்கள், மகளை திடன்கள், நீ பாவி என்று உன்னை புறம்பே தள்ள மாட்டேன். உன் பாவத்தை நான் மன்னிக்கிறவர், உன்னை பாவத்திலிருந்து விடுதலை செய்கிறவர், உன்னை பாவப்பட்டு கரைப்பட்ட உன் இருதயத்தை சுத்திகரிக்கிறவர். ஆறுதலான ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அவன் எதிர்பார்க்கவே இல்லை இயேசு என்னை கடிந்து கொள்ளுவார், நீ உன் பாவத்தினால தான் இப்படி ஆனா என்று இயேசு என்னை கடிந்து கொள்ளுவார் என்று பயத்தோடு பார்க்கிறான். அதனால தான் இயேசு சொல்றார், பயப்படாத, நீ பயப்படாத, நீ ஏற்கனவே காயப்பட்டு விட்டாய், நான் இன்னும் உன்னை காயப்படுத்த மாட்டேன், நான் உன்னை நேசிக்கிறேன். நான் பாவிகளை ரட்சிக்க வந்த ரட்சகர், பாவிகளை புறம்பே தள்ளுவதற்கு அல்ல, அவளை மன்னிக்க வந்தவன். நான் உன்னை மன்னிக்கிறேன், அந்த பாவத்தில் விடுதலை தருகிறேன். அதுதான் அவனுக்கு ஒரு பெரிய ஆறுதல். ஐயோ, இந்த வார்த்தையை யார் சொல்ல முடியும்? எந்த மனிதனும் இப்படி சொல்ல முடியாதே. யார் என் பாவத்தை மன்னிப்பாங்க, இந்த பாவத்தின் பாரத்தை மாற்றுவாங்கன்னு ஏக்கத்தோடு அவன் இருந்தான். ஒரு ஆறுதலான வார்த்தைக்காக காத்திருந்தான். இயேசு அவனை ஆறுதலான வார்த்தையை சொல்லி அவனுடைய காயத்தை மாற்றினார். ஒரு சமயம் ஒரு பட்டணத்திற்கு 3 நாட்கள் கூட்டம் நடத்த என்னை அழைத்திருந்தார்கள். ஒரு ஆலயத்தின் வெளியில் பெரிய ஒரு மைதானத்திலே இந்த கூட்டம் நடைபெற்றது. கடைசி நாள் கூட்டம் முடிந்தது. அந்த போதகர் ஐயா சொன்னார்கள், சிலர் இடத்திலே ஜெபித்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள், அவங்களுக்காக தனியாக ஜெபிப்பீர்களா என்று கேட்டார்கள். சரி, அப்படி ஜெபிக்க விரும்புகிறவர்களே ஆலயத்திற்குள்ளே வந்து முழங்கால் படியிட சொல்லுங்கள், நான் வந்து ஜெபிக்கிறேன் என்பதாக. நிறைய மக்கள் வந்துட்டாங்க. நிறைய பேர் முழங்கால் படியிட்டு நின்றார்கள். நான் ஒவ்வொருவருக்காக ஜெபம் பண்ணி கொண்டே வந்தேன். அப்பொழுது ஒரு வாலிபன் என்னை கண்டவுடன் டக்குன்னு எழும்பி நின்று என்கிட்ட பேசினான். உங்கள்கிட்ட தனியாக நான் பேசணும், இங்கே எல்லோரும் இருக்கிறாங்க, தனியாக பேசணும் என்பதாக கேட்டான். அங்கே போதகர், சபை மக்கள் எல்லோரும் இருக்கிறாங்க. சரி என்று கொஞ்சம் தூரம் அவனை தனியாக அழைத்து கொண்டு அந்த ஆலயத்தின் ஒரு பகுதியில் என்ன உன்னுடைய பிரச்சனை என்று கேட்டேன். அவன் சொன்னான், ஒரு காலத்தில் நான் இயேசுவை அறிந்தவன், அவரை என் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டவன், நான் அவருக்கு பிரியமாய் வாழணும்னு ஒப்பு கொடுத்திருந்தேன். ஆனால் இந்த அப்படி இல்லை. என்னுடைய நண்பர்கள், என்னுடைய சூழ்ந்திருந்த மக்கள் நிமித்தம் இயேசுவை விட்டு நான் பின்வாங்கி விலகி போய்விட்டேன். இப்பொழுது பாவத்தின் படுகொலியில் இருக்கிறேன். செய்யாத பாவம் இல்லை. நான் ஆண்டவரை விட்டு வெகு தூரம் போய்விட்டேன். நான் முன்பு இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு செய்த பாவத்தை விட பயங்கரமான பாவத்தையெல்லாம் செய்து அவரை விட்டு வெகு தூரம் நான் போய்விட்டேன். இப்போ இயேசுக்கு எனக்கு ஒரு சம்பந்தமும் இல்லை. நான் இப்போ ஜெபிக்கிறதில்லை, வேத வாசிக்கிறதில்லை, அவரை தேடுவதில்லை. என் வாழ்க்கையை பாவம் சூழ்ந்து கொண்டதை நான் வெகு தூரம் அவரை விட்டு போய்விட்டேன். இப்போ எனக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்று கேட்டான். நான் அவனை பார்த்தேன். நான் என்ன சொல்லுவது? நான் சொல்கிறதில் என்ன பிரயோஜனம்? நான் ஒரு நிமிடம் இயேசுவை நோக்கி பார்த்தேன். ஆண்டவரே, இந்த வாலிபன் பாவத்தினாலே கரைப்பட்டு உம்மை விட்டு தூரமாய் போயிட்டேன், இயேசுவை நான் ரொம்ப துக்கப்படுத்திட்டேன், இனிமேல் எனக்கு என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறானே, நான் என்ன சொல்கிறது ஆண்டவரே என்று கேட்டேன். அப்போ ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் ஒரு வார்த்தையை தெளிவாக என் இருதயத்தில் பேசினார். இதை அவனுக்கு சொல். நான் அந்த வாலிபனை பார்த்து சொன்னேன், இயேசு கிறிஸ்து இன்னும் உன்னை நேசிக்கிறாராம், இன்னும் நான் அவனை நேசிக்கிறேன் என்று அவனுக்கு சொல். இன்னும் அவனை மன்னிக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று அவனுக்கு சொல். இதான் இயேசு சொன்ன வார்த்தை. உன்னை அவர் இன்னும் நேசிக்கிறார், உன்னை மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறார் என்று சொன்னேன். அவ்வளவுதான். அவன் சத்தமிட்டு அழுதான். அங்கே நிறைய பேர் இருக்கிறான், யாரை குறித்து அவன் வெட்கப்படலை, சத்தமிட்டு அழுதான், சிறு பிள்ளை போல அழுதான். அந்த சர்ச்சு அந்த தூணில் போய் முட்டி முட்டி இப்படி அழுகிறான். எல்லாரும் பார்க்குறாங்க. என்னை கூட இயேசு நேசிக்கிறாரா? என்னை கூடவா அவர் நேசிக்கிறார்? நான் ஒரு பாவி, அவரை விட்டு தூரமாய் போனவன், என் பாவத்தினால் அவரை துக்கப்படுத்தினவன்,
இவ்வளவு பாவத்தை செய்து அவரை வேதனைப்படுத்தினவன் என்னையும் அவர் நேசிக்கிறாரா? என்னையும் அவர் மன்னிக்க ஆயத்தமா இருக்கிறாரா? தூண்ல முட்டி முட்டி அவன் அழுதான், முழங்கால் படியிட்டான், முகங்குப்புற விழுந்தான், அழுகிறான், சத்தமிட்டு அவன் அழுதான். இப்படி என்னை நேசிக்கிற ஒரு இயேசு, இப்படி என்னை நேசிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறாரா? இன்னும் என்ன நேசிக்கிறாரா? அழுது ஒப்பு கொடுத்தான். சில நிமிட நேரம் அழுது முடித்து ஜெபித்து முடித்து எழுந்து சொன்னான், என் மேல் இவ்வளவு அன்பு வைத்திருக்கிற அந்த இயேசுவை விட்டு இனி ஒரு நாளும் நான் விலக மாட்டேன். இனி ஒரு நாளும் அவரை விட்டு விலக மாட்டேன். என்னை அவர் ஏற்றுக்கொள்வாரோ, என்னை புறமே தள்ளி விடுவாரோ என்று நான் வந்தேன். இவ்வளவு பாவம் செய்த என்னை எப்படி இயேசு ஏற்றுக்கொள்வார் என்று வந்தேன். என்னையும் அவர் நேசித்து ஏற்றுக்கொள்ளுகிறாரே, என் பாவத்தையும் மன்னிக்கிறாரே. கண்ணீரோடு தன்னை ஒப்பு கொடுத்தான். இன்றைக்கு என் மகளே, என் மகனே, என்னையும் ஆண்டவர் மன்னிப்பாரா? என் பாவத்திற்கு மன்னிப்பு உண்டா? எனக்கும் ஒரு பொது வாழ்க்கை உண்டா? என்னை இயேசு கடிந்து கொள்ளுவாரோ? என்னை சபித்து விடுவாரோ? நான் இவ்வளோ பாவத்தை செய்து கொண்டு வாழ்ந்திருக்கிறேனே. என் இருதயத்திலே ஒரு காயப்பட்ட உள்ளத்தோடு பாவத்தின் பாரம் அழித்து கொண்டிருக்கிற நிலைமையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே, மகளே, உன்னை பார்த்து இயேசு சொல்லுகிறார், இன்னும் நான் உன்னை நேசிக்கிறேன் மகனே, இன்னும் நான் உன்னை நேசிக்கிறேன் மகளே, உன்னை மன்னிக்க நான் ஆயத்தமாயிருக்கிறேன். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்ல நான் ஆயத்தமாயிருக்கிறேன். நீ வா என்னிடத்தில். இப்ப சொல்லுங்க, இயேசுவே என்னை மன்னியும், இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால் கழுவும். உங்களுடைய நொறுங்குண்ட உள்ளத்தோடு மனம் திரும்பினால் அவருடைய ஆறுதலான வார்த்தை உங்களை தேடி வரும். ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உனக்கு ஆறுதல் செய்கிற தேவன். உடைய பாவத்தை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, பாவத்தில் இந்த விடுதலை, இதுவரை செய்த பாவங்கள் உன்னை தொடர்ந்து வராதபடி நான் விடுதலை கொடுக்க முடியும். இயேசு கிறிஸ்துவாகிய நான் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். நான் உனக்கு விடுதலை தருவேன். 35 வருஷம் குடித்து 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 தன் வாழ்க்கையை நஷ்டப்படுத்தி கொண்டிருந்த ஒரு மகனுக்கு ஒரே நாளில் நான் விடுதலை கொடுத்து அவனுடைய உள்ளத்தை மாற்றினேனே, உனக்கும் அந்த விடுதலை தருவேன் என்று இயேசு சொல்லுகிறார். நீங்கள் யாராயிருந்தாலும் இயேசுவே என மன்னியும், எனக்கு விடுதலை தாருன்னு கேளுங்க. இன்றைக்கு ஒரு ஆறுதல் உள்ளத்தை நிரப்பும், சமாதானம் உள்ளத்தை நிரப்பும். அவர் சகலவிதமான ஆறுதலின் தேவன். எனக்கு அன்பானவர்களே, இரண்டாவது வேத புஸ்தகத்தில் இன்னொரு சம்பவத்தை பார்க்கிறோம். பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை பாருங்கள். பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 34வது வசனம். இயேசு அந்த பெண்ணை நோக்கி, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோടെ போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொன்னார். இங்கே ஒரு பெண், இந்த மகளுக்கு 12 வருஷம் ஒரு கொடிய வியாதி. இந்த சம்பவத்தை இந்த அதிகாரத்திலே நீங்கள் பைபிளில் வாசிக்க முடியும். 12 வருடம் அவருடைய சரீரத்தில் உதிரப்போக்கு நோயினால் பாதிக்கப்பட்டு அவள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாள். பெரும்பாடு என்று வேதத்தில் அதை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறது. பெண்களுக்கே உண்டான ஒரு கொடிதான வியாதி. 12 வருஷம். அதனால் எத்தனையோ டாக்டரிடத்தில் போனாள், வைத்தியம் செய்தாள், சுகமாகவில்லை. ஒவ்வொருத்தராக சொல்கிறாங்க, இங்கே போனால் சுகமாயிரும், அந்த டாக்டர்கிட்ட போனால் சுகமாயிரும். சும்மா யார் வைத்தியம் பார்ப்பாங்க? இருந்த பணமெல்லாம் தீர்ந்து விட்டது. சொத்துக்களை விற்று, தனக்கு உண்டான சொத்துக்களை விற்று, நான் சாக போகிறேன், இந்த வியாதி என்னை வேதனைப்படுத்துது, சொத்து இருந்து என்ன பிரயோஜனம், சொத்துக்களை விற்றாவது என் சுகத்துக்காக நான் மருத்துவம் செய்வேன் என்று சொத்துக்களை விற்று போய் மருத்துவம் செய்து பார்த்தாள். அநேக வைத்தியர்கள், பணம் வீணாயிற்று, சொத்தெல்லாம் போய்விட்டது, வியாதி சுகமாகவில்லை. இந்த வியாதி அந்த நாட்களில், இயேசுவின் நாட்களில் தீட்டான வியாதியாய் கருதப்பட்டது. அது ஒரு தீட்டான வியாதி, ஒரு அன்கிளீன் டிசீஸ் அப்படி கருதப்பட்டது. அதனால் இந்த வியாதி உள்ள பெண்கள் யாரையாவது தொட்டுட்டா அவங்களுக்கு தீட்டாகிவிடும். இந்த வியாதி உள்ள பெண்ணை யாராவது தொட்டுட்டா அவங்க தீட்டாக கருதப்படுவாங்க. அப்போ அந்த ஊருக்கே தெரியும், 12 வருஷ வியாதி. டாக்டர் இடத்துல அலைந்து பார்க்கிறாள். அந்த ஊர் மக்கள் யாரும் பக்கத்தில் வர மாட்டாங்க.
ஒருவேளை பெண்கள் பேசினா கூட தூரத்தில் நின்று தான் பேசியிருக்கணும். நீ அங்கே என்ன இல்லை, அங்கேருந்தே பேசி, எப்படி இருக்குது, நல்லா இருக்கிறியா, இல்லை அந்த டாக்டர்கிட்ட போன இந்தங்க போன ஒன்றும் சுகமாகலையே, அப்படியா, சரி உனக்காக வேண்டிக் கொண்டனே போயிட்டு என்ன பாவம் செய்தாலோ என்ன சாபமோ அவருடைய வாழ்க்கையில் இந்த வியாதி போக மாட்டேங்குது, யாருக்கு தெரியும், அப்படி தான் பேசிட்டு போயிருப்பாங்க. இருதயம் காயப்பட்டு விட்டார், எல்லாம் நஷ்டமடைந்து மேலும் மேலும் இந்த சைடு எஃபெக்ட் அநேக வைத்தியர்களால் வேதனைப்படுகிற போது இந்த வசனம் சொல்லுகிறாரு, மருத்துவம் பார்க்க போனால் சைடு எஃபெக்ட், அதில் பாதிப்பு. இன்றைக்கு கூட டாக்டர்கிட்ட போனீங்கன்னா உங்களுடைய ஆஸ்பத்திரி உங்களுடைய வியாதிக்கு ஒரு 3 மாத்திரை தருவாங்க, அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 3 மாத்திரை தருவாங்க. இது எதுக்குன்னு கேளுங்க, சைடு எஃபெக்ட் வராமல் இருக்க இந்த 3 மாத்திரை. 3 மாத்திரை சுகமத்துக்கான், இன்னும் 3 மாத்திரை சைடு எஃபெக்ட் வராமல் இருக்கிறதற்கு. இன்றைக்கு அதுதான் இன்றைக்குள்ள மருத்துவம். அந்த நாட்களில் வசனம் சொல்லுகிறது, அநேக வைத்தியர்களால் அவளுக்கு வேதனை, சைடு எஃபெக்ட் வந்து விட்டது. ஒன்றுக்கு மருத்துவம் செய்தால் அடுத்த பக்கத்தில் பாதிப்பு. உலகம் சொல்லுகிறது இவள் தீட்டான ஒரு பெண் என்று. அதனால் அவளுடைய மனது பாதிக்கப்பட்டது. சரீரத்தின் பாதிப்பு ஒரு பக்கம், மனது பாதிக்கப்பட்டது ஒரு பக்கம். அந்த வேதனையில் அவமானத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். 12 வருட வேதனை. அப்போ அவள் கேள்விப்படுகிறாள், இயேசுன்னு ஒருவர் வந்திருக்கிறார், மனிதர்களை நேசிக்கிறார், வியாதியஸ்தரை கண்ட மனதுருகி சுகம் கொடுக்கிறார். எப்பேற்பட்ட வியாதியும் அவரால் சுகமாகிறது. அவருக்கு ஏதாவது பணம் கொடுக்கணுமா, காணி கொண்டு போகணுமா, எல்லாத்தையும் விற்று செலவு பண்ணிட்டேனே, இயேசுகிட்ட காணி, அவர்கிட்ட ஒன்றும் கொண்டு போகணும், இலவசமாக சுகந்திருக்கிறார். யார்கிட்ட அவர் காசு கேட்பதில்லை, காணிக்க கேட்பதில்லை. நான் சுகமாக்குனா என்ன தருவன்னு கேட்பதில்லை, எனக்கு என்ன காணிக்க கொண்டு வந்து நீ கேட்கறதில்லை, எவ்வளோ பணம் தருவன்னு கேட்கறதில்லை. எல்லாம் அவர் இலவசமாக செய்கிறார். அப்படியா, இப்படி ஒரு ஆண்டவர் வந்திருக்கிறாரா, அப்போ நான் அவர்கிட்ட போகிறேன். அவள் போனால், இயேசுகிட்ட போய் தன் காரியத்தை சொல்லலாம், சுகம் பெறலாம் என்று போனால், அவர் சுற்றிலும் திரள் கூட்ட மக்கள் இருக்கிறாங்க. அவருடைய சீஷர்கள் 12 பேர். அது மாத்திரம் அவர் எங்கே போனாலும் திரள் கூட்ட மக்கள் இயேசுவை கேள்விப்பட்டதுனால மக்கள் கூடி விடுகிறாங்க. பெரும் கூட்ட மக்கள் அவரை சூழ்ந்து இருக்கிறாங்க. இவள் பார்க்கிற ஆள், இங்கே இதில் போய் இயேசுகிட்ட எப்படி என் பிரச்சனை சொல்லுவது? ஒருவேளை கண்ணு பிரச்சனைன்னா சொல்லலாம், காது கேட்கலன்னா சொல்லலாம், என் சரீரத்தில் இப்படி ஒரு வலி இருக்குதுன்னா சொல்லலாம். இந்த வியாதி தீட்டான வியாதி, இந்த வியாதி எனக்கு இருக்குன்னு சொன்னாலே எல்லாரும் என்னை அருவருப்பாக பார்ப்பாங்க, என்னை விட்டு விலகி ஓடுவாங்க. இயேசு கூட என்னை தூரமாய் நில்லென்று சொல்லிவிடக் கூடும். இது தீட்டான வியாதி ஆயிற்றே, நான் எப்படி இயேசுகிட்ட போய் இதை சொல்ல முடியும்? எப்படி எல்லாருக்கும் மத்தியில் என் வியாதியை சொல்ல முடியும்? அதுதான் அவருடைய வேதனை. ஒரு பக்கம் வியாதியின் வேதனை, இன்னொரு பக்கம் தீட்டான வியாதின்றதுனால சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து நிற்க முடியல, காயங்கள். இன்னொரு பக்கம் சுகம் எடுக்கிற இயேசுகிட்ட போகலாம் என்றால் கூட்டமாய் மக்கள் இருக்கிறாங்க, எப்படி என் வியாதியை சொல்லுவது? அவளுக்குள்ள எவ்வளோ பெரிய பிரச்சனை. கடைசியில் அவள் யோசித்தாள், நான் போய் இயேசுகிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை, நான் போய் இயேசுவே எனக்கு இந்த வியாதி இருக்குன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், எல்லாரும் என்ன அற்பமாக நினைப்பாங்க, விரட்டிட கூட செய்வாங்க. அதனால நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொடுவேன். நான் பின்னால் போய் தெரியாமல் அவருடைய வஸ்திரத்தை தொடும் பொழுது சுகமாவேன். ஒரு விசுவாசம் அவளுக்குள்ளே வருகிறது. இயேசு செய்த அற்புதத்தை பற்றி கேள்விப்பட இவ்வளவு வல்லமை உள்ளவரா இயேசு, அப்படி நான் அவருடைய வஸ்திரத்தை தொட்டு சுகமாவேன். அவங்க சொல்லியிருப்பாங்க, இயேசுடைய வஸ்திரத்தை தொட்டு நிறைய பேர் சுகம் பெற்று கொண்டாங்க. ஆண்டவரே நீங்கள் சும்மா இருங்க, நாங்கள் உங்களை தொட்டு சுகம் பெற்றுக் கொள்ளுகிறோம் என்று அநேகர் வந்து அவரை தொட்டு சுகம் பெற்று கொண்டதை அவள் அறிந்த போது அவளுக்குள்ள ஒரு விசுவாசம். அப்போ இயேசுகிட்ட நான் போய் வியாதியை சொல்ல வேண்டியதில்லை, நான் அவருடைய வஸ்திரத்தை தொட்டு நான் சுகத்தை பெற்றுக்கொள்ளுவேன். ஒரு விசுவாசத்தோடு வருகிறாள். அந்த கூட்டத்துக்குள்ளே நுழைந்து போகிறாள். இயேசுவை நெருங்குவதற்கு கஷ்டம், ஆனால் தொடர்ந்து போகிறாள். விசுவாசத்தை விட்டுவிடவில்லை, முயற்சியை விட்டுவிடவில்லை, தொடர்ந்து போகிறாள். இயேசுவண்டை போகிறாள். அவருடைய வஸ்திரத்தை தொட்ட உடனே சுகமானாள்.